لا إله إلا الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. சில வருடங்களுக்கு முன்னால் இதே இடத்திலேயே கணிதத்திற்குரிய மருகும் ஹசரத் கிபிலா அவர்களுடைய 50ஆம் ஆண்டு பொன் விழா நடைபெற்றது. அந்த நேரத்திலும் நம்முடைய கணிதத்திற்குரிய ஜமாத் உலமா மாநிலத்துடைய தலைவர் ஹசரத் கிபிலா அவர்கள் சிறப்புரை நிகழ்த்தினார்கள். இப்போது ஹசரத் அவர்களுடைய நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மக்தூம் ஹசரத் அவங்க சொன்னது மாதிரி இத்தனை காலங்களாக நம்முடைய உடம்புப்பேட்டையில் அல்லது அதனுடைய வட்டாரங்களில் ஒரு என்ன இஸ்லாமிய கூட்டம் நடத்துவதாக இருந்தாலும் சரி, ஹசரத் அவர்களுடைய ஒரு சரியான வழிகாட்டுதல் இருக்கும். அந்த வழிகாட்டுதல் இருந்ததுனால அந்த எல்லா கூட்டங்களையுமே சிறப்பான முறையில் செய்ய முடிஞ்சது. ஹசரத் சொல்லுவாங்க, இது மாதிரி செய்யணும்ப்பா, இது மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு வழிகாட்டல், அதுவும் அனுபவம் மிக்க ஒரு வழிகாட்டல் இருந்தது. எல்லா கூட்டங்களுமே சிறப்பான முறையில் நடந்தது. ஹசரத் அவங்களுடைய அந்த பொன் விழாவில் இதே இடத்துல நடந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. போடப்பட்ட எல்லா நாற்காலிகளுமே நிறைஞ்சிருச்சு. நாற்காலிகள் இல்லாமல் ஓரத்தில் எல்லாம் மக்கள் நின்றுருந்தாங்க. அந்தளவு கூட்டம் இருந்துச்சு. ஏன்னா ஹசரத் அந்த இடத்துல அந்த நேரத்தில் இருந்தாங்க. அவங்க வழிகாட்டல் பண்ணாங்க, இது மாதிரி நடத்தலாம், இன்னாரை கூப்பிடலாம், இது மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறவுடைய ஹசரத்துடைய அந்த வழிகாட்டல் இருந்ததுனால அந்த கூட்டம் மிக சிறப்பான முறையில் நடந்தது. ஆனால் இப்போது நம்ம எல்லாம் உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து ஹசரத்துடைய வழிகாட்டுதல் இல்லாததுனால இந்த நினைவேந்தல் கூட்டத்தை நடத்தணும் அப்படின்ட்டு நம்மளாம் முயற்சி பண்ணி இறங்கணும். ஹசரத்துடைய வழிகாட்டுதல் இல்லை, ஹசரத் இல்லாதனால, அவங்களுடைய வழிகாட்டுதல் இல்லாதனால கூட்டம் இவ்வளோ குறைவான முறையில் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஹசரத் அவங்களுடைய ஒரு சிலிகான ஒரு வழிகாட்டுதல் இல்லாதனால தான் கூட்டம் இவ்வளோ குறைவான முறையில் இருக்குது. ஏன்னா அதை சொல்லிடுவாங்க, இத்தனை காலங்களுக்கு முன்னாடி நோட்டீஸ் ரெடி ஆகிடணும், ஒவ்வொரு இடங்களுக்கும் போகணும். நல்ல ஞாபகம் இருக்குது, நம்முடைய உடம்புப்பேட்டையில் எந்த மீலாது விழா நிகழ்ச்சி நடத்தினாலும் சரி, இல்லை எந்த ஷரியத் விளக்க கூட்டம் நடத்தினாலும் சரி, ஹசரத் அவங்களும் நானும் இது மாதிரி சில உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு காரை பிடிச்சிட்டு காலங்காத்தால் ஃபஜ்ர் தொழுத உடனேயே எல்லா உடம்புப்பேட்டை மடத்துக்குளம் வட்டாரத்தில் எத்தனை கிராமங்கள் இருக்கிறதோ, எத்தனை பள்ளிகள் இருக்கிறதோ, எல்லா பள்ளிகளுக்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சந்தித்து அந்த நோட்டீஸை கொடுத்து, இது மாதிரி கூட்டம் இருக்குங்க, கண்டிப்பாக நீங்களும் வந்து கலந்துக்கணும், உங்களுடைய ஊர்லேருந்து மொஹல்லாலேருந்து ஒரு பெரிய ஜமாத்தை கொண்டு வந்து அதில் கலந்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடங்களுக்கும் அழைப்பு கொடுத்துட்டு வருவோம். அதே மாதிரி எல்லா கூட்டங்களுக்குமே அந்த அளவுக்கு கூட்டம் வரும். சரியான முறையில் வழி நடத்தினாங்க. இப்போ அந்த ஹசரத்துடைய அந்த வழிகாட்டுதல் இல்லாதனால இப்போ நம்ம என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியாமல் நம்முடைய உலமாக்கள் இருக்கிறோம். அந்தளவு ஹசரத் அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாது. ஏனென்றால் எனக்கும் ஹசரத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு அப்படிங்கிறது இருக்கே, அது கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகள் இருக்கும். நான் அல்லாஹ்வுடைய கிருபையில் ஜாமியா பள்ளிவாசலில் பாரி ஹசரத் அவங்க இருக்கும்போது துணை இமாமாக வந்து சேர்ந்த பின்னாடி கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 26 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நம்முடைய உடுமலைப்பேட்டைக்கு ஒரு 2 கண் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய ஹசரத் அவங்களுடைய வஃபாத்துடைய நேரத்திலையும் கூட சொன்னேன் நான், நம்முடைய உடுமலைப்பேட்டையில் ஜாமியா பள்ளிவாசல், பூர்வீக பள்ளிவாசல். ஜாமியா பள்ளியுடைய இமாம் மருகும் பாரி ஹசரத் அவங்க, பூர்வீக பள்ளிவாசலுடைய இமாம் மருகும் ஈசா ஹசரத் அவங்க. இது ரெண்டுமே நம்முடைய ஊருக்கு 2 கண்கள் மாறி அந்த 2 கண்களையுமே நாம் இழந்து விட்டோம். குறிப்பாக எல்லா மக்களுக்குமே அது மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருந்தாலும் கூட, குறிப்பாக உலமாக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு, உலமாக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் இன்னைக்கு ஒரு மூத்த ஆலிம்கள் இருந்தாங்க, வழிகாட்டினாங்க அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ அழகான முறையில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்துருக்குறோம். நம்ம சாதாரணமான ஹசரத்துக்கிட்ட நான் குரான் ஓதி கற்றுக்கிட்டேன். ஆரம்பத்தில் ஹசரத் அவங்ககிட்ட தான் என்னுடைய தகப்பனாரை கொண்டு போய் விட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. பல இடங்களில் குரான் ஓதுனா எங்கேயுமே குரான் சரியாக வரல. கடைசியில் ஈசா ஹசரத் அவங்ககிட்ட தான் வந்து என்னுடைய தகப்பனாரை கொண்டு வந்து விட்டாங்க. ஹசரத்துக்கிட்ட தான் குரான் ஓத கற்றுக்கிட்டோம்.
ஹசரத்துடைய மாணவராக இருந்தாலும் கூட ஹசரத் அவங்க உலமாக்கள் கிட்ட எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய மாணவன் தான். யூசுப் ஹசரத்தும் கூட அன்றைக்கி சொன்னாங்க, அதையும் கூட பல கூட்டத்தில் சொல்லியிருக்கிறேன், நான் ஒரு பையன் தானே, நான் அவருடைய பையன் தானே, இருந்தாலும் கூட இந்த வேலை அப்படி செய்ப்பா, இந்த வேலையை இப்படி செய்யப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் கூட அவர் அப்படி செய் அப்படின்னு சொல்லி அந்த அமருடைய விஷயம், அந்த ஏவக்கூடிய விஷயம் செஞ்சதே இல்லை. செய்யலாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அன்பான முறையில் தான் சொல்லியிருக்கிறாங்களே, அப்படி செய்ய இப்படி செய் என்பதாக பையனுக்கும் கூட சொன்னதில்லை அப்படின்னு சொல்லும்போது, சாதாரணமாக நம்மளை போன்ற ஆலிம்கள் கிட்ட இன்னைக்கு இந்த நோட்டீஸை பார்த்தேன். இந்த நோட்டீஸில் தலைமை அப்படிங்கிற இடத்துல என்னுடைய பெயர் போடப்பட்டிருந்துச்சு. இந்த நோட்டீஸில் தலைமை அப்படிங்கிற இடத்துல என்னுடைய பெயர் போடப்பட்டிருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த 50 ஆண்டுகளாக உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் வட்டாரத்தில் இல்லை ஹசரத் அவங்க சொன்ன மாதிரி தாராபுரமாக இருக்கட்டும், இல்லை பழனியாக இருக்கட்டும், பொள்ளாச்சியாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், மேட்டுப்பாளையமாக இருக்கட்டும், எந்த இடங்களில் என்ன இஸ்லாமிய கூட்டங்கள் நடந்தாலும் சரி, தலைமை அப்படிங்கிற அந்த இடத்துல மருகும் ஈசா ஹசரத் அவங்களுடைய பேர் மட்டும்தான் இருக்கும். தலைமை அப்படின்னா ஈசா ஹசரத் அவங்களுடைய பேர் மட்டும்தான் இருக்கும். இப்போ அந்த இடம் இன்னைக்கு வெற்றிடமாக இருக்கிறது. அந்த இடத்தை நிரப்புவதற்கு இன்னைக்கு நம்முடைய இந்த ஏரியாவில் இந்த 4 மாவட்டங்கள்னு சொல்லலாம், இந்த 4 மாவட்டங்களில் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு யாருமே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய இழப்பை நாங்கள் சந்தித்து நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். நம்ம இன்னைக்கு இங்கே கூட்டம் நடத்துகிற மாதிரி, நினைவேந்தல் கூட்டம் நடத்துகிற மாதிரி, அங்கே 40 நாட்கள் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் நம்மை விட சிறந்த மலக்குமார்களுடைய அந்த சபையில் கூட்டத்தில் ஹசரத் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் கொடுத்திருப்பான் என்று நாங்கள் நினைக்கும் போது, நம்மை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த கவலை நமக்கு ஒரு புறத்தில் இருந்தாலும் கூட, அல்லாஹு தஆலா இந்த உலகத்துடைய வாழ்க்கையை விட அவருக்கு மறுமையுடைய வாழ்க்கை, சொர்க்கத்துடைய வாழ்க்கையை இதைவிடவும் சிறப்பாக ஆக்கி தந்திருப்பான். ஏனென்றால் அத்தனை மக்களுடைய துவா. இன்னைக்கு காலையிலையும் கூட அவங்களுக்காக வேண்டிய குரான் ஓதி அவங்களுக்காக வேண்டிய ஈசா சவாப் செய்யப்பட்டது. அப்போது ஹசரத் அவங்க இஸ்மாயில் ஹசரத் அவங்க படித்தாங்க. உடுமலைப்பேட்டையில் இருக்கிற எத்தனை மக்கள், எத்தனை பெண்கள் வீட்டில் குரானை ஓதி அவங்களுக்காண்டி ஏற்றி வச்சிருக்கிறாங்க. சூறாக்களை ஓதி, யாசினை ஓதி, களிமாக்களை ஓதி அவங்களுக்காண்டி ஏற்றி வச்சிருக்கிறாங்க. எத்தனை நன்மைகள் அவங்களுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கும். சுப்ஹானல்லாஹ். எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் இந்த நன்மையை அடைந்து கொள்ள முடியாது. நம்முடைய ஊரில் நிறைய கோடீஸ்வரர்கள் இருந்தாங்க, மௌத்தாய் போயிட்டாங்க. அவங்கள நினைச்சு பார்க்க கூட அவங்களுடைய வாரிசுகள் இல்லை. அந்த கோடீஸ்வரங்க கோடியை சம்பாதிச்சாங்க, கோடிகளை சம்பாதித்தார்கள், அவங்க மௌத்தாய் போயிட்டாங்க. அந்த கோடீஸ்வரர்களை நினைவு கூர்ந்து பார்க்க, அவர்களுக்காக வேண்டி துவா செய்ய சொந்த பிள்ளைகளும் கூட தயாராக இல்லை. ஆனால் இன்னைக்கு ஹசரத் அவங்க கோடிகளை சம்பாதிக்கவில்லை, பல லட்சங்களை சம்பாதித்து பெரிய கோடீஸ்வரராக மௌத்தாகலை, மக்களுடைய மனதை வென்றார்கள். இன்னைக்கு அல்லாஹ்ட்ட போயிட்டாலும் கூட அவங்களுக்காக வேண்டி நம்முடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்க மௌத்தாயிட்டா நம்ம எப்படி யாசீன் ஓதி, குரான் ஓதி, களிமாக்களை ஓதி, சூறாக்களை ஓதி அவங்களுக்காக வேண்டி எத்தி வைக்கிறோமோ, அது மாதிரி உடுமலைப்பேட்டையில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுமே, ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுமே அவர்களுக்காக வேண்டி குரானை ஓதி எத்தி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஹசரத் அவங்க மக்களுடைய உள்ளத்தில் எந்த அளவு வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் சகோதரர்களே. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய நினைவேந்தல் கூட்டம் நடத்தப்படக்கூடிய இந்த நாளில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த மறு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் அல்லாஹு தஆலா கண்டிப்பாக வழங்கியிருப்பான். அல்லாஹு தஆலா அந்த நபிமார்களுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய இந்த உலமாக்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த நபிமார்களுடைய அந்தஸ்தை கொடுத்து, அந்த நபிமார்களுடனே சொர்க்கத்தில் வீற்றிருக்கக்கூடிய நற்பாக்கியத்தை, நல்ல தௌஃபீக்கை ஹஸ்ரத் அவர்களுடனே நாமும் கியாமத்துடைய நாளில் உயர்ந்த சிறந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே வாழக்கூடிய நல்ல நசீபை, நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து முடிக்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.